ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சாப்பாடு ஐட்டம் தான். தட்டைப்பயிறு, அதாவது காராமணி வச்சு ஒரு சாப்பாடு செய்யலான் இருக்கேன். நைட்டே ஊற வச்சு கூட செய்யலாம், இல்லைன்னா அப்போவே வறுத்தும் வச்சு செய்யலாம். நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்க, குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விடலாம். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஏதாவது வறுவல் மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா போதும், இல்லை அப்பளம் இருந்தால் கூட போதுங்க. அந்த அளவுக்கு செமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் முத என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சுருக்கேன். சாப்பாட்டு அரிசி தான். காராமணியும் ஊற வச்சுட்டேன், அதாவது தட்டைப்பயிரும் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் எடுத்துக்கலாம். ஆயில் விட்டுக்கலாம். தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். அப்புறம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். பெரிய வெங்காயம் இருந்தாலும் பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. சின்னது இருந்தாலும் சின்னது போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு 5-6 வரமிளகா போட்டிருக்கேன். அப்புறம் கட் பண்ணி வச்ச ஆனியனை போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா கொஞ்சம் வணங்கட்டும். பிரியாணி மாதிரி தான், ஆனால் பார்த்திங்கன்னா இது வேறு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் பூண்டும் பச்சை மிளகாவும் தட்டி போட்டிருக்கேங்க. சும்மா ஒரு இதில் கல்லுக்குள்ளே வச்சு தட்டி போட்டிருக்கேன். தட்டி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக நல்லா இருக்கும். அதனால் பூண்டையும் பச்சை மிளகாவையும் நல்லா தட்டி போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாமே நல்லா வணங்கட்டும். இந்த சாப்பாடு நல்லா இருக்குங்க. இதில் நம்ம சுண்டல் சன்னா கூட போட்டு செய்யலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 3 தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வணங்கட்டும். கருப்பு சுண்டல் இருக்குது இல்லைங்களா, அந்த சாதம் கூட இந்த மாதிரி செய்யலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நான் எப்பவுமே செய்வேன் அது மாதிரி. இன்றைக்கி தான் காராமணி தட்டைப்பயிறு வச்சு செய்யலான்ட்டு செய்கிறேன். அப்புறம் மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் வெறும் மிளகாத்தூள், குழம்புத்தூள் எதுனாலும் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே பச்சை மிளகாய், வரமிளகாய் எல்லாம் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வணங்கட்டும். இப்போது நம்ம ஒரு டம்ளர் அரிசி வச்சுருக்கோன்னா, நம்ம எப்பவும் போல் சாப்பாட்டுக்கு எத்தனை டம்ளர் வைப்போமோ தண்ணி ஊற்றுவோமோ அதில் அந்த அளவு ஊற்றிக்கோங்க. காராமணி தட்டைப்பயிரும் போடுறதால கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. நான் ஒரு டம்ளர்னால் 2.5 டம்ளர் விடுவேன், அந்த அளவுக்கு விட்டுருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ அரிசியும் போட்டுக்கலாம், தட்டைப்பயிரையும் போட்டுக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு போட்டுக்கலாம். நீங்கள் ஊற வைக்கலன்னா வறுத்து கழுவிட்டு போட்டுக்கோங்க. அதுவும் சீக்கிரம் வெந்துடும். ஆனால் நான் ஊற வச்சுட்டேன், அதனால் அதையே போட்டுக்கிட்டேன். இப்போ எல்லாம் நல்லா கிளறிட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. சூப்பரான உடனடியாக செய்யக்கூடிய அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த சாப்பாடு. சாப்பிட்றதுக்கு தயிர் வெங்காயம் கூட வச்சுக்கலாம், அப்பளம் வச்சுக்கலாம், இல்லைனா உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி எதுனா கூட நம்ம பண்ணிக்கலாங்க. இப்போ மூடியாச்சு, விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள். இதுக்கு நான் டிஃபனுக்கு கொடுத்து விட்றதுக்காக முட்டை பொரியல் பண்ணியிருக்கேங்க. பக்கத்தில் ஸ்டவ்வில் ஒரு 3 முட்டை உடச்சி முட்டை பொடி மாஸ் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக சாப்பாடு எப்படி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ஈஸியாக செஞ்சிடலாங்க. பேச்சுலரோ புதுசாக பழகுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அட்டகாசமான காராமணி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க. நான் தொட்டுக்க முட்டை பொடி மாஸ் பண்ணியிருக்கேன். முட்டை பொரியலுங்க. ஒரு 2-3 வெங்காயம் போட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றி பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில்